அதாவது நீங்க வந்து முதியவர்கள பார்த்தீங்கன்னா, அவர்கள் எந்த இடத்துல வந்து திகழ்றார்களோ, அங்க போய் நம்ம வந்து அந்த நல்ல விஷயங்கள போய் நம்ம செய்யணும். அந்த வகையில பார்க்கும்போது நம்ம எம்.கியூ. உடைய அமைப்புகள பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அடித்தளத்தில வந்து சேவை செஞ்சுட்டு வர்றாங்க. பள்ளிவாசல்கள்ல, அ சமூக சமூக இடங்கள்ல அவங்களுடைய தொண்டுழியத்த பண்ணி வர்றாங்க. முதியவர்கள் இந்த இடத்துக்கு போம்பொழுது, நம்ம வந்து சுகாதாரமா இருக்கட்டும், வேற வேற விஷயமா இருக்கட்டும், வேற நடவடிக்கைகளா இருக்கட்டும், முதியவர்கள் எங்க இருக்கின்றார்களோ, அங்க போய் இந்த இந்த விஷயங்கள பண்றது தான் சிறப்பு. அந்த வகையில வந்து இந்த எம்.கியூ. உடைய அந்த அமைப்புகள் கண்டிப்பாக உதவும். அதாவது இந்த திட்டங்கள் வந்து வளர வளர கண்டிப்பாக வந்து இளைய தலைமுறைக்கு அதோடைய பலன்கள் வந்து சேரும். முதலாவதாக மலாய் பேசுபவர்களுக்கு வந்து இலகுவாக வந்து புருனாய், இந்தோனேசியா, மலேசியா இந்த மாரி நாடுகள்ல வந்து கண்டிப்பாக வந்து அவங்க புகுந்து ஆ அதாவது அ அ கம்பெனி டூ கம்பெனி அந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்தில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாகவும், ஆம் அ அறநிறுவுகள் மூலமாகவும், நிர்வாகங்கள் மூலமாகவும் அவர்கள் வந்து அ ந அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வந்து வளர்த்துக் கொள்ள முடியும். அது கண்டிப்பாக நம்மளுடைய இளையர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அவர்களுடைய வளங்களை மேலும் வந்து மேம்படுத்தும் என்று நினைக்கின்றேன். சமீப காலத்தில வந்து பேட்டிகள நான் கூறியிருந்தேன். அதாவது சிங்கப்பூர்ல வந்து நம்ம வந்து பண ரீதியா மட்டும் வந்து நம்ம பார்க்க முடியாது. நேரம் வந்து ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றது. பல பெற்றோர்கள் என்னுடன் பகிர்ந்து கொள்வது என்பது, பிள்ளைகள் வளர்ப்பது பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா, அவர்களுடன் குறிப்பிட்ட நேரத்தை செலவிடுவதற்கு உண்மையிலேயே கஷ்டப்படுகிறார்கள். அந்த வகையில் இந்த விரிவுபடுத்த பேரன்டல் கேர் லீவ் உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அதே சமயத்தில வந்து முழு அரசாங்கத்துடைய ஆதரவுடன் இது விரிவடைகிறது. அதாவது பிரதமர் கூறிய ஒரு வரி ஞாபகம் வருகிறது. இது வந்து அரசாங்கம் ஒரு விலையாக பார்க்கவில்லை, முதலீடாக பார்க்கின்றது. அதாவது குடும்பங்களிடம் இது செலவிடும் ஒரு முதலீடு. அது வந்து நாளைய சிங்கப்பூரர்களுக்கு கண்டிப்பாக உதவும் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுடன் தகுந்த நேரத்தை செலவிடுவதற்கு இது மிகவும், மிகவும் உறுதுணையாக இருக்கும். இது ஆக்கப்பூர்வமா தீர்ப்பது வந்து நமது மக்களுடைய கைகள் மட்டும் கிடையாது. முதலாளிகளோட கைகளும் இருக்கின்றது. அதையும் வந்து பிரதமர் வலியுறுத்தி கூறினார். அரசாங்கம் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வருமோ, அதே சமயத்தில் துறைகளும், முதலாளிகளும் அவர்கள் பணிகளை சாலச் சிறந்து செய்ய வேண்டும். முதலாளிகள் குடும்பத்தை குடும்பத்தை முன்வைத்து பெற்றோர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும். அவர்கள் வந்து இந்த அதாவது லீவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புகளை அமைத்து தர வேண்டும்.